ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். மே மாதம் கரண்ட் அஃபேர்ஸை எடுக்கலான்ட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணால் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நம்ம சொன்ன டேட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேக்கன்சிஸில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாட்டுக்கு தான் மேக்ஸிமம் வேக்கன்சிஸ் இருக்கும். இந்த டேட்டில் தான் வரப்போகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சில பேர் எப்போ சொல்லி அரௌண்ட் மிட் மே வரப்போகுது. இது மட்டும் சில பேர் எப்போ சொல்லியிருந்தேன்னு கேட்குறீங்க. பாருங்க, இன்னும் தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் ஆகக்கூடிய சில எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஆக்டிவி தியேக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் எனேபிள் ஆகும். எல்பிஓ எக்ஸாம் தமிழ்நாட்டுக்கு வேகன்சிஸ் அதிகக்கூடிய எக்ஸாம் கண்டிப்பா வரப்போகுது. ஜூன் வரை வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இன் பிட்வீன்ல இந்த எக்ஸாம்ஸ் டாப்பருக்கும் ஒரு விதமான எக்ஸாம்ஸ் வரப்போகுது, பிகினர்ஸ்க்கும் ஒரு விதமான எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸ்பெக்டட் கேட்டகரியில எல்பிஓ எக்ஸாம்ஸ் இருக்கு. 2 எல்பிஓ இருக்கு. கனரா பேங்க் ஒன்று, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஒன்று. ஓகேங்களா? ஸோ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம எக்ஸாக்டாக சொன்ன மந்த்து அண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு அரவுண்டு ஜூன் ஃபஸ்ட் வீக் அப்புறம், ஜூன் 8க்கு அப்புறம் முன்ன பின்ன எக்ஸாம்ஸ் இருக்கும். கனரா பேங்க்கு ஆகஸ்ட் மிடில் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட எல்பிஓவை நம்ம மேலே ஸ்டார்டிங்லேருந்து மே மிட்டுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி மே 9, மே 12 வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்திருக்கு. ஸோ எக்ஸாம் டேட் ஆல்ரெடி நம்ம சொன்ன டேட்டில் வருமா சார் அப்படின்னா மேபி 1 வீக் ஆர் 2 வீக் லேட்டாக வர ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், மே ஸ்டார்டிங்கில் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் மே 12 தான் அப்ளிகேஷன் ஃபீஸே ஸ்டார்ட் ஆகுது. மேபி என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம ஜூன் மிட்டே நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். ஜூன் மிட் டு நம்ம எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மிட்லேருந்து ஜூன் எண்டுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் டேட் இருக்கும். கண்டிப்பாக அயான் டிஜிட்டல் ஜோனில் டேட் புக் ஆனதும் ஆளாக இல்லைனா கூட வேகமாக எவ்வளோ சீக்கிரமாக நான் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம சேனலில் வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் பற்றிய அனைத்து விதமான டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். கனரா பேங்க் இன்னும் ஒரு டவுட் நம்ம குரூப்பில் கேட்டிங்க, இது எப்படி சார் தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் ஆகுது? இந்தியன் பேங்க் வந்து தமிழ்நாடு ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு தமிழ்நாடு ஹெட் குவார்ட்டர்ஸ், அதனால் அதிகமான வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சில பேர் அசியூம் பண்ணீங்க. அது பார்சியலி உண்மை, பார்சியலி தப்பு. எப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் இந்தியன் பேங்க்கும் 1000க்கு மேற்பட்ட 1100க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. இவ்வளோ பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு வேக்கன்சிஸ் அதிகமாக விட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? அப்படி பார்த்தா யூனியன் பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கிடையாது. அதில் 200 வேக்கன்சிஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா? காரணம் என்னென்னா 600க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் யூனியன் பேங்க்கில் இருக்குது. அதே மாதிரி தான் கனரா பேங்க் எல்பிஓலும் வேக்கன்சிஸ் அதிகமாக வரும். அதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு அதாவது 1100, அதுலேயும் 1100க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதுலேயும் நமக்கு பெனிஃபிட் ஆகும். இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அப்புறம் கனரா பேங்க், தென் யூனியன் பேங்க். இந்த 4 பேங்க் தான் தமிழ்நாட்டில் டாப் வேக்கன்ட் கொடுக்கக்கூடிய பேங்க்ஸ் ஹிஸ்ட்ரியிலேயே, ரொம்ப கால ஹிஸ்ட்ரியிலே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேக்கன்சிஸ் வரும். அதனால தான் தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் ஆகக்கூடிய 2 எல்பிஓ வரப்போகுது. வெயிட் பண்ணுங்கள். இன்பிட்வீனில் ஆர்ஆர்பிக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன், ஆர்ஆர்பி டைம்லேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு நான் மென்ஷன் பண்ணதுக்கான காரணம். ஸோ நீங்கள் அது மேக்ஸிமம் 100 பேரில் ஒரு ஆள் நீங்கள் படிச்சிருந்தா கூட நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் அது கூட படிச்சிருக்க மாட்டீங்க. 1000 பேரில் ஒருத்தர் நம்பி படிச்சிருப்பீங்க. கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆனால் சில பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க எல்பிஓ வருமானு. கண்டிப்பாக வரும். பேங்க்குக்கு எல்பிஓ ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி டாக் போயிட்டுருக்கு. வரும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ வாங்க நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை நீங்கள் மினிமம் 20 ஏஜ் இருக்கணும், மேக்ஸிமம் 30. உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அதில் ரிலாக்ஸேஷன் இருக்கும். நீங்கள் ஒரு ஓபிசி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் உங்களுடைய ஏஜ் 33 வரை, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 35 வரை நீங்கள் எலிஜிபிள், பிடபிள்யூடியாக இருந்தால் 40 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? அடுத்த ஆஸ்பிரண்ட்ஸ், இதோட சம்பளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பே 48,000 இருக்குது. அப்போ 48,000 சம்பளமா? காலையில் சிபிஓவில் இதே தான் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோடு சேர்ந்து ஹவுசிங் அலவன்ஸு, ஸ்பெஷல் அலவன்ஸு, ஹெச்ஆர்ஏ அப்படி இப்படின்னு சொல்லி அரவுண்டு சேலரி ஸ்லிப்பில் 85,000 கிட்ட வரும் ஆஸ்பிரண்ட்ஸ். 85,000 கிட்ட சேலரி ஸ்லிப்பில் வரும். இது இல்லாமல் நீங்கள் எங்கேயாச்சும் ரூம் எடுத்து வீடு எடுத்து தங்கியிருந்தீங்கன்னா அது 15,000மோ 20,000மோ, மெட்ரோவில் அப் டு 30,000 வரை இவங்க பேங்க்கே உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. சென்னையில் கிடைச்சா ஜாப்பு
30,000 வரை உங்களுக்கு வீட்டு வாடகை கிடைக்கும். மற்ற இடத்துல 13,000, ரூரலில் 15, 20 இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கான வாடகையை அவங்களே பே பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த அமௌண்ட் வரை அவங்க பே பண்ணிடுவாங்க. அது ப்ளஸ் அடிஷ்னலாக ஸ்பெஷல் அலவன்ஸ்லாம் சேர்த்துனா 1 லேக்லேருந்து 1.2 லேக் வரை இருக்கும் ஆஸ்பிரண்ட்ஸ். இதுக்கான பாண்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 விதமாக பாண்டு பே பண்ணுவாங்க. முன்னாடியே நீங்கள் 2 லட்சம் டெபாசிட் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜாபை விட்டு வெளியே ரிலீவ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அந்த 2 லட்சத்தை கட்டினா தான் அது கொடுப்பாங்க. ஸோ 3 வருஷம் நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஆகணும். அப்படி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த 2 லட்சம். அப்படி ஒர்க் பண்ணாமல் வெளியே வரணும்னு ஆசைப்பட்டீங்க, ஒருவேளை நீங்கள் ஆர்பிஐ எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 2 லட்சத்தை கட்டிட்டோ இல்லை ஆல்ரெடி கட்டின அமௌண்ட்டை விட்டு கொடுத்துட்டோ நீங்கள் வெளியே வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ட்ரைனிங் பீரியட், ப்ராபேஷன் பீரியட்னா ட்ரைனிங் பீரியட் உங்களுக்கு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் கழிச்சு தான் பர்மனெண்ட் தான். மேக்ஸிமம் எல்லாருமே பர்மனெண்ட் தான். எல்லா ஐபிபிஎஸ்சில் போனாலும் இதே தான். நீங்கள் பிஓ போனாக்கல அதே 2 வருஷம் ப்ராபேஷன் பீரியட் இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அதுக்கு முன்னாடி ஒன்லி ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ, எல்பிடி இதை வச்சு உங்களை ஃபில்டர் பண்ண போகிறாங்க. எல்பிடியில் நீங்கள் அதிகமாக மார்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சராக இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி இது நடந்த எல்பிஓ எக்ஸாம்லாம் சும்மா அப்படி தட்டி விட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் அப்படி இருக்க போகிறது கிடையாது. ஓகே? ஏன் அப்படின்னா இந்த டியூரேஷனை பாருங்கள், 1 hour கொடுத்துட்டு 30 minutes தான். ஸோ ஸ்லைட்லி ஹையர் தென் ப்ரீவியஸ் எல்பிஓ. இந்தியன் பேங்க் எல்பிஓ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. யூனியன் பேங்க் ஆஃப் எல்பிஓ கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துச்சு. இது கொஞ்சம் மாட்ரேட் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, இவ்வளோ வருஷம் நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த டைமுக்கு இவ்வளோ கொஸ்டின் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக பழைய பிஓ பேட்டர்ன் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட் ப்ளஸ் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுக்கும் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிங்களன்னா கண்டிப்பாக சைமல்டேனியஸாக போகும். இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி, அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி. பட் ப்ரீவியஸ் எல்பிஓவில் நடந்த அளவுக்கு கொஷின் பேப்பர் இருக்காது. கண்டிப்பாக நான் எழுதி கூட கொடுக்குறேன், அவ்வளோ அளவுக்கு ஈஸியாக இருக்காது. கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும் அதை விட. அண்டு செப்பரேட்டாக சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம 2 சேனல்லையும் டிஎன் பேங்கர்ஸ் பிகினர்ஸ், டிஎன் பேங்கர்ஸ் டாப்பர்ஸ், அதாவது மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு 2 சேனல்லையும் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருவோம். இப்போ ஓவராலாக என்னென்ன டாபிக் கேட்பாங்க அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரீசனிங் எபிலிட்டியில் வந்து பார்த்தீங்களான்னா 30 கொஸ்டின் தான் கவர் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி பசில் நிறையா ரோல் ப்ளே பண்ணுமா சார் அப்படின்னு கேட்டால் இங்கே கொஞ்சம் சிக்கல் இருக்குது. இது வந்து ரீசனிங் எபிலிட்டி கிடையாது, ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். அப்படின்னா உங்களுக்கு இன்புட் அவுட்புட்லேயும் அண்டு கோடிங் டிகோடிங்லேயும் கொஞ்சம் அதிகமான கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அதிகமான கான்ட்ரிபியூஷன் தான் 2 ஒவ்வொன்று கேட்டாலேயோ இல்லை 1 கேட்டாலேயோ அதிகமான கான்ட்ரிபியூஷன் தான். ஏன் அப்படின்னா இருக்கிறதே 30 கொஸ்டின், அதில் இங்கேயே 5லேருந்து 10 கொஸ்டின் வந்தால் மீதி எல்லா டாப்பிக்கும் சேர்ந்து 20 கொஸ்டின் தான் வரப்போகுது. 20லேருந்து 25 கொஸ்டின். புரியுதுங்களா? மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம் இந்த இன்புட் அவுட்புட்டும் கோடிங் டிகோடிங் அண்டு நியூமரிக்கல் சீரியஸ் வரும் இல்லையா, ரோ 1 ரோ 2 ரோ 3 அண்ட் கண்டிஷன் வச்சு வரும் இல்லையா, இது எல்லாமே சேர்ந்து நம்ம கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் கொண்டு வருவோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் பசில்ஸோடைய ரோல் இருக்கும். பசில் மட்டுமே ஆர்ஆர்பி கிளர்க்கில் வர மாதிரி வருமானு கேட்டால் கிடையாது. மிசலினியஸ் இந்த கோடிங் பேட்டர்ன், அதுலேருந்து இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், கோட டைரக்ஷன்லேருந்து கண்டிப்பாக 1 or 2 செட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடான இன்புட் அவுட்புட் கம்ப்யூட்டர், அதாவது கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கிடையாது. இங்கே கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ன்னு சில பேர் சொல்லி தருவாங்க. பட் அவங்க எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்தவரை கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்ன்றது இன்புட் அவுட்புட், அந்த ஆல்பனியூமெரிக் சீரியஸ், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ன்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி சீரியஸ் 1ன்னு சொல்லிட்டு 33 22 ஒரு 5 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 3 ரோ கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி எடுப்போம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னு சொல்லுவோம். ஓகே? அந்த கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடும் ஒரு ரோல் ப்ளே பண்ணோம், பசில் ஒரு ரோல் ப்ளே பண்ணோம், ஜென்ரலாக இருக்கக்கூடிய ரீசனிங் ஒரு ரோல் ப்ளே பண்ணோம். பத்தாவதுக்கு கிரிட்டிக்கல் ரீசனிங்கோ டேட்டா சஃபிஷியன்சியோ ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ மிக்சடாக தான் இருக்க போகுது பேட்டர்னு. அப்போ உங்களுடைய ப்ரிப்பரேஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி சிங்கிள் ஹேண்டடாக இல்லாமல் கம்பைண்டாக எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லெவலை மட்டும் நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? இத்தனை வேரியபிள் பசில்,
இன்னும் கொஞ்சம் நான் அனலைசிஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி சப்ஜெக்ட் வைஸாக ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் ஸ்பிட் அப் இருக்க போது உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஆர்ஆர்பி பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுக்கு இந்த ப்ரிப்ரேஷன் ஹெவியாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதை வேணால் அடிச்சு சொல்லுவேன். ஓகேங்களா? அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிஐ டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறதுனால மட்டுமே ஃபுல்லாக டிஐ வந்துடாது. டிஐயோடைய ரோல் அதிகமாக இருக்குங்க. எப்படின்னா ஒரு 15 கொஷின் வர டிஐ இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு கேஸ்லெட் கூட வர வாய்ப்பு இருக்குது. 15 to 20 கொஷின் டிஐயே வர வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 15 கொஷின் கேட்டால் நம்ம ஸ்பீட் மேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம இப்போ நவீன் சார் எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்கள், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சிஸ்டம், இதெல்லாம் அப்ளை பண்ணி வரக்கூடிய ஒரு டாபிக் கம்பைண்டாக நம்பர் சீரிஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணக்கூடிய டிஐஓ, அதை அப்ளை பண்ணக்கூடிய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கண்டிப்பாக வரும். நம்ம மெயின்ஸ் சேனலில் இப்போ ரீசெண்டாக அவர் கொடுத்துருக்கக்கூடிய சீரியஸ் அண்ட் இப்போ அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ இது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். HCF LCMO மெயின்ஸில் அந்த டிஐயை டீகோட் பண்ண அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாருமே பார்க்கல, ஸ்டார்டிங்கில் எல்லாம் பார்த்தீங்க, இப்போ யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. காரணம் எக்ஸாம் இல்லை. இதை உங்களுக்காக எக்ஸாம் வந்துடுச்சு, இனிமேல் உட்காந்து பாருங்கள். ஓகேங்களா? எக்ஸாம் இருந்தால் தான் படிப்பேன், எக்ஸாம் இல்லைனா படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே பாஸ் பண்ணாமல் இருக்கோம். கண்டிப்பாக அதை மாற்றிக்கணும். அதுக்காக தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்ட்டு. ஓகே, டிஐ பொறுத்தவரை நீங்கள் உங்களுக்கு தேவை அந்த தேவையான லாஜிக்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் படிச்சுக்கிட்டு ஒரு 1.5 வீக்குள்ளே முடிச்சிருங்க. அந்த டிஐ டீகோட் பண்ணுறது எப்படி, அந்த நம்பர் சிஸ்டம் என்னென்ன நம்பர் சிஸ்டம் இதுக்கு தேவைப்படுது, அப்புறம் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மெயின்ஸ் லெவலில் என்ன இருக்குது, மெயின்ஸ் லெவலில் நம்ம ஆல்ரெடி பழைய நம்பர் சீரிஸ் கொடுத்துருப்போம், எப்படி கேட்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படித்து முடிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு ரொம்ப நாள் டைம் இருக்காது, ஆல் டிக்கெட் வந்து டக்குன்னு எக்ஸாம் ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப நாள் டைம் இருக்காது. வார் சீரியஸாக போனால் மட்டும்தான், அதுவும் டவுட்டு தான், 10% வாய்ப்பு கூட கிடையாது. நீங்கள் ஃபுல் ப்ளஜ்டாக படிங்க, 90% எக்ஸாம் நடக்க தான் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா டைம் கிடைக்காது. ஒரு வேளை எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகலை, கண்டிப்பாக எக்ஸாம் நடக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய டைம் பத்தாது. இப்போயே இந்த நம்பர் சிஸ்டமும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும் நம்பர் சீரியஸ் இது 3 HCF LCM இது 4ஐயும் மெயின்ஸ் லெவலில் எப்படி பேசிக்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நவீன் சார் வீடியோவை பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து ஆல் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ போயிட்டு புதுசாக கற்றுக்கிட்டால் ஹெவியாக ப்ரெஷர் ஆகும். கண்டிப்பாக இந்த இடத்துல 1 ஹவருக்கு 60 கொஸ்டின், 60 மார்க் 30 கொஸ்டின் அப்படிங்கிற போது உங்களுக்கு கண்டிப்பாக அதோடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் தேவைப்படும். பேசிக்ஸை படிங்க, பேசிக்ஸ் கவர் பண்ணுங்கள். பேசிக்ஸ்ன்றது நம்ம படித்த அர்த்தமெட்டிக் சம் மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறைய பேசிக்ஸ் இருக்குது இப்போ கேட்கக்கூடிய மெயின்ஸ் பேட்டர்னில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த பேசிக்ஸ் முடிச்சதும் நீங்கள் அதை வச்சு எப்படி டிஐயை டீகோட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராக்டிஸ்க்குள்ளே வரணும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக செக்ஷனல் டெஸ்ட் போட்டிங்களா இந்த டிஐ அனாலிசிஸ் ஓகேங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 5 டாபிக் நீங்கள் வந்து பிக் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா அர்த்தமெட்டிக் டாபிக்ஸ்க்காக 5 டாபிக் போதும், 5லேருந்து 6 டாபிக் நீங்கள் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இன்னொன்று நான் சொல்கிறது, இந்த 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 சப்ஜெக்டை சொல்லும்போது நான் சொல்கிறேன், இந்த நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் அதெல்லாம் எழுதியிருப்பீங்க நிறைய பேர் போன வருஷம், எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பரை செட் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்கேயாவது வீக்காக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னால் நம்பர் சிஸ்டத்தில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மெயின்ஸில் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை உங்களால் டீகோட் பண்ண முடியல அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. அடித்து சொல்கிறேன், நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. நானும் ஃபெயில் ஆயிடுவேன், அது தெரியலனா ஃபெயில் ஆயிடுவோம். ஏன் அப்படின்னா 60 நிமிஷம் இருக்குது, வெறும் 30 கொஷின் தான். கஷ்டமாக கொஷின் கேட்டால் நம்ம செலக்ட் பண்ணி தெரிஞ்சதை போட்டு வந்தாலும் தப்பிச்சுப்போம். ஒரு வேளை ஈஸியாக கேட்டுட்டாங்க அப்படின்னா இந்த லாஜிக் ஒரு வேளை நம்ம நவீன் சார் வீடியோ பார்த்து படிச்சுட்டு போனவங்க 30 அவுட் ஆஃப் 30 நிறைய பேர் போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போடாத வரும்போது நம்ம மாட்டிப்போமா? இந்த 4 சப்ஜெக்டில் எது ஈஸியாக கேட்பாங்க, எது கஷ்டமாக கேட்பாங்க நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரே எக்ஸாமுக்கு 3 விதமான கொஷின் செட் பண்ணுவாங்கன்றதுக்கு என்ன எக்ஸாம் உதாரணம்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த SBI கிளர்க் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம் தான் உங்களுக்கு உதாரணம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஷிஃப்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு, 3வது ஷிஃப்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் லெவல் தான் நான் சொன்னது இவ்வளோ நேரம். அதில் ஈஸியாக கேட்டாக்கில் உங்களுக்கு தெரியாத டாபிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சோலி முடிஞ்சு விட்ரும். SBI மாதிரிலாம் கிடையாது, அது 3/4 மணி நேரம் தான், இது 1 மணி நேரம், அதுவும் 30 கொஸ்டின் தான்.
அப்படிங்கும்போது எல்லா டாப்பிக்கும் நீங்கள் கற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி போங்க, எல்லா டாப்பிக்கும் படிங்க. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை ஆஸ்பிரண்ட்ஸ் அதே பேங்கிங் எக்கனாமி ஜென்ரல் அவேர்னஸ் கொடுத்துருக்கிறதுனால அரவுண்டு 40-50% என்ன பண்ணுவாங்கன்னா பேங்கிங் எக்கனாமி ஸ்கீம் தான். இந்த லாஜிக்கை எஸ்பிஐ கிளர்க்கில் அடித்து உடைச்சாங்க. இங்கே நீங்கள் நம்பி போகலாம். பேங்கிங் நேஷ்னல் ஸ்கீம் மூணுத்தையும் அஃபேர்ஸ் கிளவுடில் தெளிவாக படிச்சுக்கோங்க. மந்த்லி ஸ்டடி பிடிஎஃபில் முடிஞ்சால், அப்படி இல்லைன்னா பாக்கெட் பிடிஎஃப் எடுத்து படிச்சுக்கோங்க. அண்டு மந்த்லி ஸ்டாட்டிக் பிடிஎஃப்னு ஒன்று விடுவாங்க, அதை எடுத்து படிச்சுக்கோங்க. குறைஞ்சது 3 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ், மார்ச், ஏப்ரல், மே மாதம் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படிச்சிருக்கணும். டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸாம் தள்ளி போனாக்கில் நம்ம அதை பேசிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் மார்ச், ஏப்ரல், மே மாதத்தை தெளிவாக நீங்கள் நான் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜி கொடுப்பேன், அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மோர் இம்பார்ட்டன்ஸ் பேங்கிங் நேஷ்னல் ஸ்கீம்ஸுக்கு தான் மோர் இம்பார்ட்டன்ட். மீதி இருக்கக்கூடியது ஏதாவது ஒரு கேப்சூல் எடுத்து படிச்சிருங்க. அப்பாயின்மெண்ட்டு, ரேங்கிங்கு, இண்டெக்ஸு, ஸ்போர்ட்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக அப்படியே இந்த பெரிய இங்கே வந்து இவ்வளோ வரையும் இருக்கும். இது இத்தனாவது வருஷத்துலேருந்து ஸ்போர்ட்ஸ் ஆரம்பித்தான், அந்த மாதிரி நிறையா ஃபேக்ட்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம படிக்க முடியாது. பேங்கிங் நேஷ்னல் ஸ்கீம்ஸில் மட்டும் அதை படிச்சுக்கிட்டு ஸ்போர்ட்ஸில் ஒரு கேப்சூல் மட்டும் படிக்கிறது ரெக்கமெண்டட் இந்த ஷார்ட் டைமில் நீங்கள் இந்த எக்ஸாமை கவர் பண்ணுறதுக்காக. ஓகே, அது நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் தெளிவாக சொல்லிடுவோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வர ஃப்ரெண்ட்ஸ் அதே ஜென்ரல் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜில் உங்களுக்கு கை வைக்க வாய்ப்பு கம்மி டைம் தான். 30 நிமிஷம் தான் கொடுத்துருக்கான். அப்படியே கஷ்டமாக கேட்டாலும் கூட உங்களுக்கு ஒரு சில பாட்டில் நீங்கள் வீக்காக இருந்தால் கூட இங்கே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா யாரும் 40 அவுட் ஆஃப் 40 மேக்ஸிமம் அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்படியே அட்டன் பண்ணால் கூட இங்கே அக்யூரேசி ஃபாலோ பண்ண முடியாது. மற்ற 2 சப்ஜெக்டில் ஃபாலோ பண்ண மாதிரி எங்கள் சிஏலையும் இங்கிலீஷ்லேயும் உங்களால் அக்யூரேசி ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் இங்கே நீங்கள் 1-2 கொஸ்டின் தெரியல, எனக்கு வீக்காக இருக்குது, அது வீக் இது வீக்கு, நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு சமாளிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். இங்கே 1 மணி நேரம் ஆப்ட் ரீசனிங் இருக்கிறதுனால டெஃபினெட்லி நீங்கள் வீக்காக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எது தெரியல அது இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு வீக்காக இருக்குது மென்சுரேஷன், அதை நான் கொண்டு வரேன். ஓகேங்களா? ஃபார்முலாஸ் கொண்டு வரேன். அது ஒன்று மட்டும் தான் நீங்கள் பயப்படுவீங்க, மற்றபடி எல்லாமே ஓகே தான். இந்த ப்ராபபிலிட்டியை நவீன் சார்கிட்ட கேட்டு எடுக்க சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் வந்து முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுறோம். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். எல்பிடி இருக்குது. ஸோ அதர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் இன்டர்வியூ முடிஞ்சோடனே ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்பிடி இருக்கும். அது எல்லாமே தெரிஞ்சதான் இதுக்கு முன்னாடி நடந்த ரெக்ரூட்மெண்ட் படி. ஓகே, இதை பாருங்கள். ஃபீஸு எஸ்சி எஸ்டி இருந்தால் 175 ரூபா, ஓபிசி ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு நமக்கு 850 ரூபா உங்களுக்கு ஃபீஸாக இருக்க போகுது. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம வந்து இந்த நெகட்டிவ் மார்க் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சென்டர் எங்கே இருக்குது அதை பார்த்துடலாம். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், கன்னியாகுமரி, தஞ்சாவூர், கரூர், கூடலூர், திண்டுக்கல், ராமநாதபுரம். எத்தனை சென்டர்? கண்டிப்பாக அப்ளை பண்ணி வந்துடலாம். ஒரே எக்ஸாம் தான், செலவு கம்மி தான், பக்கத்துலேயே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம மற்ற எக்ஸாம் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் விட்டுருக்கான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான கண்டென்ட், சப்போர்ட், டெக்னாலஜிஸ், அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம கைட் பண்ணுவோம். ஈவன் இன்டர்வியூ கூட டைம் முடிஞ்சால் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 140 கொஸ்டின் இருக்குது ஆஸ்பிரண்ட்ஸ். அதில் 3 மணி நேரம் எக்ஸாமில் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்குது. 30%. இப்போ இதில் 60 மார்க்னால் நீங்கள் 18 மார்க் எடுத்தாகணும் மினிமம். அதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் இதுக்கு 12 மார்க், இதுக்கு 18 மார்க், இதுக்கு 12 மார்க். மேக்ஸிமம் மார்க்கில் 30% மார்க் எடுத்தாகணும் ஃபார் ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ். யாரெல்லாம்? ஓபிசி, எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ்ல இருக்கவங்க. 35%. இதை 35%ஆல் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன மார்க் வருதோ அதை வந்து ஜென்ரல் ஆஸ்பிரண்ட்ஸ் எடுக்கணும். நெகட்டிவ் மார்க் ஆல்சோ 0.25 மார்க் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு மார்க்குக்கும் 0.25 மார்க், அதாவது 1/4 ஆஃப் மார்க். இங்கே ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்னா அரை மார்க் போயிடும். ஓகே, அந்த மாதிரி தான் நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது, செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே டிஸ்கிரிப்டிவ் இல்லை. ரொம்ப அட்வான்டேஜ். டிஸ்கிரிப்டிவ்க்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். 3 மணி நேரம் வரையும் ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான். தயவு செஞ்சு படிங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் குறைச்சிருக்கிறதுனால தான் டிஃபிகல்ட் லெவல் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அதில் எந்த செக்ஷன் டிஃபிகல்ட்டாக இருக்கும், எந்த செக்ஷன் ஈஸியாக இருக்குன்றது உங்களுக்கு வரக்கூடிய ஷிஃப்ட்டை பொறுத்து. கண்டிப்பாக ஒரு ஷிஃப்ட்டில் எக்ஸாம் நடக்காது, 5-6 ஷிஃப்ட்டு நடக்கும் எக்ஸாமு. அப்போ நம்ம டிசைட் பண்ணிப்போம். அதுக்காக நீங்கள் எல்லா விதமான டாப்பிக்கும் படித்து தான் ஆகணும். அதே மாதிரி நீங்கள்
எந்த வீக்னஸ் இருக்கோ அதை தயவு செஞ்சு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அஃபேர்ஸ் க்ளவுட்லேயும் ஸ்மார்ட் கிடாவிலையும் பேக்கேஜ் வாங்கினீங்கன்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், அஃபேர்ஸ் ஸ்மார்ட் கிடாவில் ஏதாச்சும் பேக்கேஜ் வாங்கினீங்கன்னா புதுசாக அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அட்டன் பண்ண டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்காது. எனக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஸ்மார்ட் கிடாவில் வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்மார்ட் கிடாவில் யாருன்னா அக்கௌண்ட் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 60 நாளைக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ண அக்கௌண்ட்டில் வாங்க வேண்டாம், புது அக்கௌண்ட் எனக்காக ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிடுங்க. AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி ஸ்மார்ட் கிடாவில். அஃபேர்ஸ் க்ளோரில் அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எந்த அக்கௌண்ட்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க. கம்ப்ளீட் சப்போர்ட் அஃபேர்ஸ் க்ளோர் நம்ம கொடுக்குறாங்க. 2 டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். 2 சோர்ஸுமே கரண்ட் அஃபேர்ஸுக்கு பெஸ்ட்டு. நமக்கு இப்போ அஃபேர்ஸ் க்ளோரில் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனலை ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.